கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 103:17. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தருக்கு பயந்து வாழும் மக்கள் மீது அவருடைய இரக்கமும் நீதியும் தலைமுறை தலைமுறை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடப்பவர்கள் மீது கர்த்தருடைய நீதி தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அது ஒருபோதும் முடிவடையாது. சங்கீதக்காரன் 103:13 முதல் 17 வரை இவ்வாறாக எழுதியிருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார். நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. சங்கீதக்காரன் தேவனுடைய உடன்படிக்கையும் அவருடைய கிருபையையும் நினைவு கூறுகிறார். இப்பூ உலகில் நமக்கு ஏராளமான துன்பங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் நஷ்டங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்தாலும் கர்த்தருடைய கிருபை நம்மை விட்டு எடுபடாது. நம்மை அது தாங்கும். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. புல் பூமியிலிருந்து முளைக்கிறது. சிறிது நாட்கள் மாத்திரமே வளர்கிறது. அதன் பின்பு அது தானாகவே உலர்ந்து போகிறது. மனுஷன் புல்லை விட மேலானவன். ஆனாலும் அவனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான். சாதாரணமாக தரையில் வளரும் புல்லை விட பூந்தோட்டத்தில் வளரும் புஷ்பம் மேலானது. இதற்கு பாதுகாப்பு உண்டு. ஆனாலும் பூ உலர்வது போல புஷ்பமும் உலர்ந்து போகும். புல்லை யாரும் கவனிக்க மாட்டார்கள். புல்லுக்கு மதிப்பளிக்க மாட்டார்கள். எல்லோரும் புஷ்பத்தை விரும்புவார்கள். புஷ்பத்திற்கு மதிப்பு உண்டு. ஆனாலும் புஷ்பம் எப்பொழுதுமே மலர்ந்திருக்காது. காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போகும். அது இருந்த இடமும் இனி அதை அறியாது இருக்கும். தோட்டத்திலே புஷ்பத்தை எப்படித்தான் பாதுகாத்து பராமரித்தாலும் வேலி போட்டு அடைத்திருந்து எரி போட்டு தண்ணீர் பாய்ச்சினாலும் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தவுடனே தானாகவே வாடிவிடும். அதே வேளையில் வெளியின் மிருகங்களும் அதை மேய்ந்து போடும். மனுஷனும் வெளியின் புஷ்பத்தை போலவே பூக்கிறான். தோட்டக்காரன் புஷ்பத்தை பாதுகாப்பது போலவே மனுஷனும் தன்னைத்தானே பராமரித்துக் கொள்கிறான். புஷ்பம் தானாகவே வாடிவிடுவது போல மனுஷனும் தானாகவே முதிர் வயதாகிறான். புஷ்பத்திற்கு வெளியின் மிருகங்களால் ஆபத்து வருவது போல மனுஷனுக்கும் பலவிதமான ஆபத்துக்கள் வெளியிலிருந்து வருகிறது. தேவன் மனுஷனை கண்ணோக்கி பார்த்து அவன் மீது இரக்கமாயிருக்கிறார். மனுஷனும் தன்னைத்தானே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தன்னுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது என்பதை நினைவு கூர்ந்து மனுஷன் தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும். மனுஷன் மீது கர்த்தருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. தேவன் தம்முடைய கிருபை எல்லோருக்கும் காண்பிப்பதில்லை. தமக்கு பயந்தவர்களுக்கு மாத்திரமே வெளிப்படுத்துகிறார். தம்முடைய பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் தம்முடைய நீதியை காண்பிக்கிறார். நம்முடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று நாம் வருத்தப்பட்டு விடக்கூடாது. நம்முடைய ஆயுட்காலம் சீக்கிரத்தில் முடிந்து போகனாலும் தேவனுடைய கிருபை நம்மீது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்பதை நாம் நினைவு கூர்ந்து சந்தோஷமாயிருக்க வேண்டும். நம்முடைய சரீர மரணத்தின் போது நம்முடைய சரீரத்தில் உள்ள ஜீவனும் பிரிந்து போகும். ஆனாலும் தேவனுடைய கிருபை நம்மை விட்டு நீங்கி போவதில்லை. நம்முடைய ஜீவனை விட தேவனுடைய கிருபை மேலானது. தேவனுடைய கிருபை அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அது நித்தியமானது. கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை கொண்ட மக்கள் தேவனுக்கு எது பிரியம் எது பிடிக்காது என்பதை அறிந்து அவருக்கு உகந்தவர்களாய் வாழ்வார்கள். இப்படி கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் வாழ்ந்தவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடந்தார்கள் என்று சாட்சிகள் பெற்றனர்.
ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட ஒப்பு கொடுத்த போது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுதே அறிந்திருக்கிறேன் என்று ஆதியாகமம் 22:12 எழுதப்பட்டுள்ளது. தேவன் அறிவிக்கிற பொல்லாப்புக்கு விலகி ஓடிய யோபுவை தேவனுக்கு பயந்தவன் என்று தேவனே சாத்தானுக்கு முன்பாக சாட்சி கொடுத்தார். நாமும் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும் போது நம்மையும் அவர் தாங்குகிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.